வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ஊர் நியூஸ் அண்ட் ஹிஸ்டரி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஸ்ட்ரிக்கு எஃபிஐக்கு கூட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம ஏரியாவில் இருக்க டீ கடை அண்ணா கூட ஆன்சர் தெரியும். அதுதான் டிபி கூப்பர் கேஸ். 1971 ஒரு நாள் ஒரு ஜென்டில்மேன் ஏர்போர்ட்டுக்கு வந்தார். சூட்டு, டை, கூலா, ஒரு சிகரெட்டு, பார்த்தா கார்பரேட் எம்ப்ளாயி மாதிரி இருந்தார். அவர் ஃப்ளைட்ல உட்காந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட ஒரு நோட் கொடுத்தார். ஏர் ஹோஸ்டர்ஸ் நினைச்சாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு போல. ஆனா நோட்ல இருந்தது என்ன தெரியுமா? என்கிட்ட பாம்பு இருக்கு. ஏர் ஹோஸ்டஸ், சார் இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் கூப்பர் சொன்னார், எனக்கு $2 lakh வேணும். 1971 $2 lakh இப்போ பல crore rupees. ஃப்ளைட் சீட்டில் லேண்ட் ஆன உடனே போலீஸ் கேஷ் கொடுத்தாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் சேஃபாக அனுப்பிட்டார். அவர் ரொம்ப டீசென்ட் கிரிமினல். கஸ்டமர் சர்வீஸ் ரேட்டிங் 5 ஸ்டார். அப்புறம் ஃப்ளைட் மறுபடியும் டேக் ஆஃப் ஆச்சு. நைட் டைம், மழை, காற்று, ஹாலிவுட் கிளைமேக்ஸ் மாதிரி சடனாக கூப்பர் கேஷ் பேக் எடுத்துட்டு பேராஷூட் போட்டு ஃப்ளைட்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. FBI 45 இயர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ரிசல்ட், ப்ரோ எஸ்கேப் ஆயிட்டாரு. இன்னும் சில பேர் சொல்றாங்க அவர் ஜங்கிள்ல செத்துட்டார். வேற சில பேர் சொல்றாங்க அவர் வேற பேர்ல லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தமிழ் பசங்க சொல்றது என்ன தெரியுமா? அண்ணா இப்ப வரைக்கும் துபாயில பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஃப்ளைட்ல வந்த கேஷ் வாங்கிட்டு பேராஷூட்ல எஸ்கேப் ஆன ஒரே மனுஷன் டிபி கூப்பர். நெட்ஃபிளிக்ஸ், FBI, யூடியூப் யாராலையும் மிஸ்ட்ரி சால்வ் பண்ண முடியல. ஆனா நம்ம ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கான்ஃபிடென்ஸா சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அவன். நான் உங்க நண்பன். நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி ஸ்டோரியில சந்திப்போம்.